மகி சார் வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க சார். சக்தி இல்ல? இருக்காங்க சார், மேலே தான் இருக்காங்க. சக்தி நீங்க உட்காருங்க சார். சக்தி இப்போ வந்துருவாங்க சார். வாங்க சார். உட்காருங்க. சக்தி, நம்ம கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. அதான் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். பத்திரிக்கை பார்த்து ஓகேவா இல்லைன்னா சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க, உடனே பண்ணிடலாம். இந்தாங்க பத்திரிக்கை பாருங்க. நல்லா இருக்கு சார். புரியுது சக்தி, உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. வெயிட் பண்றேன், உன் மனசு முழுசா மாறும். நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். ஓகே சக்தி, நான் பத்திரிக்கை இங்கேயே வச்சுட்டு போறேன். மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே சார். ஆஹா, சிவா அங்க என்ன பிரச்சனை பண்றான்னு தெரியலையே. சரி சக்தி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார். வர மகி. ஓகே சார், பாய் சார். சொல்றான் நண்பா. டேய் நல்ல வேலைடா நண்பா, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்ட. நீ அனுப்புன ஆள்னால தான் ப்ராப்ளமே சால்வ் ஆச்சுடா. சிவா டோட்டல் அப்செட் ஆயிட்டான்டா, ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இதைத்தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சிவா கன்ஃபியூஷன்லேயே இருக்கணும். அவன் நினைக்கிறது தப்புன்னு அவனுக்கே தோணணும். அப்பதான் அவனாவே ஈஸியா டெல்லியை விட்டு போயிடுவான். ஓகேடா. அம்மா, இப்போ சிவா எங்க இருக்கான்? அவன் குழப்பமா இருக்குன்னு கோயிலுக்கு போயிட்டான்டா. நீ எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வை. அவன் நம்மளை மீறி எதுவுமே செய்யக்கூடாது. சரிடா. சக்தி, இப்படி இருந்தா எப்படி? ஏன் இப்படி இவ்வளவு சோகமா இருந்துகிட்டு இருக்க? என்னால முடியல மகி. என்னாச்சு சக்தி உனக்கு? இந்த ஜென்மத்துல என் மாமா மட்டும்தான் எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன். அவரை நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைச்சேன். இப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துப்பண்ணு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. மாமா இருந்த இடத்துல வேறொருத்தரை நினைச்சு கூட பார்க்க முடியல மகி. என்ன சக்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? என்ன மகி பண்றது? சூழ்நிலை நம்மள மாத்தினாலும் மனசு பழச மறக்க மாட்டேங்குது. இது பாரு சக்தி, எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல. நடக்கிறது நம்ம விதின்னு நினைச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இத பாரு, முதல்ல போய் அந்த பத்திரிகையை பிரிச்சு பாரு. இல்ல மகி, பத்திரிக்கை எடுத்து பிரிச்சு பார்க்குற அளவுக்கு சக்தி இல்ல. புரியுது சக்தி, உன் பேரையும் சிவா பேரையும் பார்த்த உன்னால அந்த இடத்துல யோகி பேரை வச்சு பார்க்க பிடிக்கலன்னு
எனக்கு நல்லாவே புரியுது. சிவா பேர் இருந்த இடத்துல யோகி பேரை பார்க்க உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ எப்படி சக்தி யோகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழ போற? தெரியல மகி. சக்தி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? இத பாரு, நீ இந்த மாதிரி உடஞ்சு போயிருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. வாங்க தம்பி, உள்ள வாங்க. தம்பி, ஏன் தயங்கி நிக்கிறீங்க? உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. வாங்க, தயங்காம வந்து உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துட்டேன். சரிம்மா. தம்பி, தம்பி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. வாங்க. கவிதா, வரேம்மா. உட்காருங்க. இந்தா, இத புடி. கொடுங்கம்மா. பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா நீயும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான். எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க. இத கூட உனக்காக நான் செய்ய மாட்டேனா? இரு, நானே உனக்கு மருந்து போடுறேன். கொஞ்சம் திரும்பு தம்பி. வலிக்குதா? இல்ல, பரவாயில்லம்மா. சரியா இருக்கப்பா? ஓகேம்மா. இரு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். இரு. சரிம்மா. இது டஸ்ட்பின்ல போட்டுடு. சரிங்கம்மா.
தம்பி என்னப்பா? இல்லை ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சுமா. ஓ, அதான் சத்தம் கேட்டுச்சா? அது ஆணி புடுங்கிட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கீழே விழுந்துருச்சு. நீ எதுக்குப்பா சிரமப்படுற? நான் இதை அப்புறமா பாத்துக்கிறேன். குடு. ம். குடுப்பா. வாப்பா, வந்து காஃபி சாப்பிடு. ம். வாப்பா, உட்காரு. காஃபி குடி. ம். தேங்க்ஸ்மா. குடிப்பா. ம். தம்பி, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்னம்மா சொல்லுங்க. இல்ல, நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ சோகமாவே இருக்க. ஏன் தம்பி, ஏதாவது பிரச்சனையா? தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. பசங்க? ஒண்ணுமா. பரவாயில்ல. பையனா பொண்ணா? தெரியலம்மா. என்னப்பா, உன் குழந்தை பையனா பொண்ணான்னு தெரியலன்னு சொல்ற? உன் வைஃப் ஊர்ல இருக்காங்களா? வைஃப் எங்க இருக்கானே தெரியலம்மா. என்ன தம்பி, என்னாச்சு? உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ம். தம்பி, லைஃப்னா பிரச்சனை இருக்கதா செய்யும். நாம தான் அதை ஈஸியா எடுத்துக்கணும். லைஃப்ல பிரச்சனை வரலாமா? ஆனா லைஃபே பிரச்சனையா இருக்கே. அதுக்காக ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு எல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. நான் எங்க அவங்கள விட்டுட்டு இருக்கேன்? அவங்க தான் என்னை விட்டுட்டு எங்கேயோ இருக்காங்க. ஏன், உன்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாங்களா? தெரியலையேம்மா. ஏன் என்னை விட்டு போனானே தெரியல. ஏன் ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டு போனானே தெரியல. என் லைஃபே என் ஒய்ஃப் தாம்மா. அவளை தொலைச்சிட்டு இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி சொல்ற? என் ஒய்ஃப் ரொம்ப தைரியமானவம்மா. அதே சமயத்துல ரொம்ப சொட்டி. யாருக்காவது ஒரு உதவி செய்யணும்னா உடனே முன்னாடி போய் நிப்பா. அவளை பத்தி பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் ஒய்ஃப முதல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நான் பார்த்தேன். எனக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காதுமா. எனக்கும் அவளுக்கும் மோதல்ல தான் ஆரம்பிச்சது. என் தம்பி அவளோட அக்காவை விரும்பினான். அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க போய் நாங்களும் ஒண்ணு சேர வேண்டியதாயிடுச்சு. ஆனா நான் ஒரு பாவிமா. கல்யாணம் ஆன முதல் மாசமே என் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் கேட்டேன். என் ஒய்ஃப் என்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா எப்ப நான் கட்டின தாலி அவ கழுத்துல எரிச்சோ அப்பத்திலேருந்து என்னை முழுசா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தான் அவளை புரிஞ்சுக்க டைம் எடுத்தது. நான் அவளை எவ்வளவோ வெறுத்தேன். ஏன் என் வீட்டில் கூட அவளுக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அவ என் கூடவே இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இவதான் எனக்கு சரியானவன்னு அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேம்மா. என் லவ் சொல்லணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் கோமாவுக்கு போயிட்டேன். இருந்தும் என் ஒய்ஃப் என்னை விடவே இல்லைம்மா. என் கூடவே இருந்திருக்கா. என் சுயநினைவை நான் இழந்திருந்தப்போ என் ஒய்ஃப்னு நினைச்சு இன்னொரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ண நினைச்சிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட
எப்படியாவது என்னை குணப்படுத்திடலான்னு என் கூடவே இருந்து வாழ்க்கை முழுக்க போராடி இருக்கா. கடைசியில நான் சந்தோஷமா இருக்கணும்னு என்னை விட்டுட்டு போயிட்டாமா. போகும்போது அவ வயித்துல என் குழந்தையும் சுமந்துக்கிட்டு போயிட்டா. உன் ஒய்ஃப் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சுமா. 8 வருஷமா? அப்போ ஏன் இவ்ளோ நாளா தேடல? அங்கதான் அவன் புத்திசாலித்தனமா நடந்திருக்கா. என்னப்பா சொல்ற? அவ செத்துட்டதா எங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டு எங்க கண்ணில் படாத மாதிரி அவ எங்கேயோ போயிட்டாமா. நாங்களும் 8 வருஷமா அவ செத்துட்டான்னு நினைச்சு அவன் நினப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இப்போ எப்படி? தெரிஞ்சதுன்னு கேக்குறீங்களா? ம், இங்க டெல்லிக்கு வந்திருந்தப்போ ஒரு கோயில்ல என் மனைவிய உயிரோட நேர்ல பார்த்தேம்மா. அவளை உயிரோட பார்த்ததுமே நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். என் மனைவி உயிரோட இருக்காங்கிற சந்தோஷத்துல அவளை கூப்பிட்டுக்கிட்டே போனேன். அதுக்குள்ள அவ கிளப்பி போயிட்டா. அவளை ஃபாலோ பண்ணி போய் பிடிக்க முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள ஒரு கார் அடிச்சு தலையிலையும் காலையும் அடிபட்டுச்சுமா. இப்போ சக்தியை டெல்லி முழுக்க தேடிட்டு இருக்கேன். ஆனா என் மனைவி என் குழந்தையும் கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தம்பி, உன் கதையை கேட்டு என் கண்ணெல்லாம் கலங்குது. உன் லைஃப்ல நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது. விலகி போனா விரும்பி வரும், விரும்பி போனா விலகி போகும்னு சொல்லுவாங்க. அது உன் லைஃப்ல நடந்திருக்குப்பா. நீ கவலைப்படாத, உன் வைஃப் நிச்சயம் கிடைச்சிடுவா. உன் நல்ல மனசுக்கு நீ உன் வைஃப் குழந்தைன்னு குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழ்வ. நீங்க சொன்னது மட்டும் பழிச்சதுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. இந்த விஷயத்துல என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுப்பா, கண்டிப்பா நான் செய்யறேன். இந்தா, இது என் நம்பர், வச்சுக்கோ. எப்ப தேவைப்பட்டாலும் நீ தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணு. ம்? நீங்க சொன்னதே எனக்கு போதுமா. நான் வரேம்மா. தம்பி, ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். தம்பி, என் பையனுக்கு இன்னும் 4 நாள்ல கல்யாணம். நீ கண்டிப்பா வந்துடணும். ம்? இந்தா. வருத்தப்படாதப்பா, இந்த 4 நாளைக்குள்ள நீ உன்னோட வைஃபை கண்டுபிடிச்சிடுவ. நீயும் உன் வைஃபும் குழந்தையோட குடும்பமா என் பையனோட கல்யாணத்துல வந்து கலந்துக்கணும். சரிம்மா.